இப்போ வந்து மீன் கறி மாமா இப்போ எண்ணெய் ஊற்றி சட்டையில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஓகே, இப்போ எண்ணெய் ஆடாயிட்டு இருக்கும்போது இந்த செம்பரை பூண்டு எல்லாம் போட்டு வெங்காயம் பீஸ் சாவி சவுகே. இப்போ வந்து மீனை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டா மீன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து உரப்பு சம்பல். இது கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சவராக இருக்கு. சுவைக்கு சிக்கன் ஸ்டாக் கொஞ்சம் லைட்டாக போடுறோம். கிச்சாப் இது போட்டால் இந்த கலர் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஷைனிங்காக இருக்காது. இது போட்டதுக்கு லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் இதோட இது. சில பேர் வந்து மீன் கறி ட்ரையாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்படி ட்ரையாக போடையில் வந்து தண்ணியை வந்து ரொம்ப குறைச்சி போட வேண்டியது. அதாகவும் போடுவோம். நீங்கள் அந்த கலரை பற்றியெல்லாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பக்கத்தில் வாங்க. அப்படி கலரை பற்றியெல்லாம் எவ்வளோ ஷைனிங்காக மஞ்சள் ரொம்ப சாப்பாகவும் இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் அப்படியே அந்த ரெட்டிஷ் கலரில் ஒரு மாதிரியாக இதாக இருக்குது. சாப்பிட்றது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். முட்டை என்ன செய்யணும், ஓரளவு அந்த சட்டி கட்டியாக வெந்ததோட மீனை போட்டு லேசாக மூடி விட்டுறணும். அதை